உயர்த்துகிறோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கி வருவதாக எங்க மேல ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையான தெய்வமே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் முதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை
காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்களை கலந்து கொள்ள வைத்த மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஆண்டவரே, திரளான ஜனங்களை நீர் அழைத்து வருவீராக. உடைய இரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரே இந்த பகுதி முழுவதும் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவருத்தலையும் உடைய வல்லமையினாலும் உடைய ஆசீர்வாதங்களினாலும் உடைய நன்மையினாலும் நீர் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகிற பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீர் பேச போகிற வார்த்தைகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரோட இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நீங்கள் எழுப்பி தாங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலையும் உடைய மகிமை வெளிப்படட்டும். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார்
அதினதின் காலத்திலே காத்திருப்பேன் என் நேசருக்கா புது பலன் அடைந்திடுவேன். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். கர்த்தரிந்தன் நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரிந்தன் நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பில் இருந்து. என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பில் இருந்து. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்கா புது பலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்கா புது பலன் அடைந்திடுவேன். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரேயா மூளை கல் நீரே. இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்.
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல்.
அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, பரலோகத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஜபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 62வது பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில்
விடாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் தேவனை சார்ந்தே வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
ஜீசஸ் ஜீசஸ். வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசு. அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். இயேசு இயேசு சொல்லி துதிங்க, அப்படியே உயர்த்துங்க. அவர் வல்லமை இல்லவர். இயேசு இயேசு என்ற நாமம். இயேசு இயேசுன்னு சொல்லி துதிப்போம். அப்படியே இயேசு 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 இயேசுன்னு சொல்லி துதிங்க. ஆமென். இயேசுவே, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவரை உயர்த்துங்க. ஆமென். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசுவே, இயேசு. அவர் நாமத்தை உயர்த்தும். ஆமென். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இயேசுவை உயர்த்துங்க. அப்படியே இயேசு ராஜா நல்லவர். இயேசு இயேசு அற்புதமானவர். இயேசு அதிசயமானவர். இயேசு வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க. இயேசுவேன்னு சொல்லி துதிங்க. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை உயர்த்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு நன்றி. இயேசு ராஜா, ஏசையா, இயேசு ராஜா, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே. நல்ல ஆண்டவரை உயர்த்துவோம். நல்ல துதிக்கிற நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா சொல்லி கொஞ்ச நேரம் பாடி அப்படி ஆண்டவரை துதிப்போமா? அப்படி தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். உயர்த்துவோமா? நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. உயர்த்துங்க. அப்படி நன்றி சொல்லுவே. இங்கிலீஷ்ல தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். உயர்த்துவோமா? அப்படி தேங்க்யூ சொல்லுவே. அவ்வளவுதான். நல்ல கைகளை தட்டி ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். ஆமா ஃபாதர் ஹெவன்லி ஜீசஸ். ஆமா நன்றி சொல்லுவே. உயர்த்துங்க ஆண்டவர். ஆமென். நல்ல பாடி கைகளை தட்டி நன்றி சொல்லுவே. அவ்வளவுதான். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரையா. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படிப்பா நன்றி சொல்வே. உயர்த்துங்க ஆண்டவர். ஆமா ஆமா ஃபாதர் தேங்க்யூ. ஆமா ஹெவன்லி ஃபாதர். உயர்த்துங்க. அவ்வளவுதான். நன்றி நன்றி. ஆமா நன்றி சொல்லுவே. உயர்த்துங்க. இயேசு ராஜாவுக்கு நன்றி. அன்னைக்கு ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டி ஆகார துரத்தி விடுறப்போ அந்த நாட்கள்ல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆகாருக்கு இருந்துச்சு. தன்னை எல்லாரும் கைவிட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் ஆண்டவர் தரிசனமாகி இந்த அருக்குப்பா தண்ணின்னு காமிக்கிறார். அதே இடத்துல அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அதை பார்த்துட்டு தான் அந்த அம்மா சொல்றாங்க, என்னை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை கண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாங்க, எல்ரோகி கர்த்தர் என்னை கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம உயர்த்தி அப்படியே பாடுகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்ரோகி எல்ரோகி
என்னையும் கண்டீரையா எல்ரோகி என்னையும் கண்டீரையா. என்ன கண்டீங்களே, என் சூழ்நிலையை பார்க்கிறவரே, என் நிலைமை அறிந்திருக்கிறவரே. ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க ஃபாதர். ஆமா ஜீசஸ், ஹெவன்லி ஃபாதர். ஆமா ஜீசஸ், சொல்லுங்க அப்படியே. நன்றி சொல்லுவேன், ஆமா நன்றி இயேசு ராஜா. ஹalleluya, உயர்த்துங்க உயர்த்துங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படிப்பா நன்றி சொல்வேன். உயர்த்துங்க அப்படி, அவ்வளவுதான். ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு பலி செலுத்த போறப்போ ஈசாக்கு கேக்குறா, அப்பா விறகெல்லாம் இருக்குது, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கப்பான்னு கேட்கிறப்போ ஆபிரகாம் வாயில சொல்றாரு, அப்பா அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அதான் உங்க வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். என் பிரச்சனைகளை பார்த்துக்கிடுவார், என் குடும்ப நிலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். இதைத்தான் நீங்க பாட்டா வாயை திறந்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுகிறீர், நீங்க நடத்துகிறீர். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரையா. துதிங்க. என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. ஜீசஸ், ஆமா என்னையும் கண்டீரையா. வாயை திறந்து நன்றி நன்றி. ஆமா ஆமென். ஜீசஸ், thank you heavenly father. ஆமா ஜீசஸ், நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்லுவேன். நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, என் கணவரை பார்த்துக்கிருவீங்க, என் மனைவியை பார்த்துக்கிருவீங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துவீங்க. இயேசுவின் நாமத்தினால் எதிர்கால பயங்கள் மாறுவதாக, எதிர்காலத்தில் இருக்கிற பயத்தின் நிலைமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். உயர்த்துங்க அப்படியா. எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹalleluya. கை தட்டி துதிங்க அப்படியே. ஃபாதர், ஆமா ஜீசஸ், ஹெவன்லி ஃபாதர். ஆமா ஜீசஸ், உயர்த்துங்க உயர்த்துங்க. நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம். அம்மா நன்றி சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு கானானுக்கு வருகிறப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் வார்த்தைகளை நீங்க கடைபிடிக்க தொடங்கும் போது ஒரு வியாதியும் உங்களிடத்துல வரப்போறதில்லை, நானே உங்களுக்கு பரிகாரியாய் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையைத்தான் இப்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுங்க அப்படியே. யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே. சொல்லுவோமா.
ஏகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்வேன், வாயை திறந்து பாடுவா அப்படியே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்வேன். நல்ல கைத்தட்டி அப்படியே ஃபாதர் ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால ஆமா நன்றிப்பா, இயேசுவின் நாமத்தினால ஓகோ நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. பாட பாட ஒரு விடுதலை, கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஏகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. கிதியோன்ட்ட ஆண்டவர் பேசினாரா? இயேசுவின் நாமத்துல உங்ககிட்டயும் பேசுகிறார். சொல்லுங்க அப்படியே, ஆமா சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நண்பவர் உயர்த்துங்க உயர்த்துங்க ஆண்டவர். ஆமே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தின் வல்லமை வெளிப்படட்டும், சுகத்தின் வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எதிர்கால பயங்கள் மாறுவதாக, எதிர்காலத்தின் பயங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. துதிங்க. ஆமா நன்றி இயேசு ராஜா, அவ்வளவுதான் நன்றி சொல்லுவே. ஹல்லேலூயா. ஏகோவா ரூவா என் மேய்ப்பன் நீர்தானையா. ஏகோவா என் மேய்ப்பன் நீர்தானையா. தாவீதுட்ட சொன்னாரா? அவ்வளவுதான். எப்படிப்பா நன்றி சொல்வே, என் மேய்ப்பன் நீர்தானையா. சொல்லி சத்தமா அப்பா நன்றி அன்பே. சொல்லுங்க அப்பா, அவ்வளவுதான் அன்பே. ஓகோ நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. கொஞ்சம் நல்லா உயர்த்துவோமா? அதிசய தேவன் நீங்க தானே. அவ்வளவுதான். உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துவோமா? அதிசய தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஓ நாங்களுக்கு சோர்வு இல்ல. நல்லா துதிப்பா. சொல்லுவோமா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆமா சத்தமா சொல்லுவோமா? இயேசு நீங்க இருக்கையில ஆமா இயேசு நீங்க இருக்கையில சமாதான காரணர் நீங்க தானே. ஓ அவ்வளவுதான். ஆஹா சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில உயர்த்துங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. என்ன நடத்துபவர் நீங்க தான், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்பவர் நீங்க தான். அவ்வளவுதான். இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும்
தகப்பனும். உயர்த்துங்க உயர்த்துங்க. தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. ஆமா, தாயும் தகப்பனும். நீங்கதானே. அல்லேலூயா. தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து ஓ போவதில்லை. எங்களுக்கு சோர்வு இல்ல. இயேசுவின் நாமத்தினால் நீங்க எனக்குள்ள. சோர்ந்து போவதில்லை. ஆமா, இயேசு நீங்க இருக்கையில. விசுவாச வார்த்தை. எனக்குள்ள அவர் வாழ்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார், என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க அப்படியே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. ஓஹோ, நீக்கும் வெளிச்சம் அவர்தான். நீங்கதானே. உணருங்க உணருங்க. பின் தேவனோ நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில. சோர்ந்து ஓ போவதில்லை. நன்றி அப்பா. நீங்க இருக்கையில. அல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க அப்படியே. நீங்க எல்லாமே. பார்த்துக் கொள்வீங்க. ஆஹா, எல்லாமே சொல்லுங்க பார்த்துக் சொல்லுங்க. கொள்வீங்க. ஆமே, நீங்க எல்லாமே. பார்த்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எனது வியாதிய பார்த்து கொள்வீங்க, சுகம் தந்து என் வாழ்வில் நடத்துவீங்க. சொல்லுவோமா? எனது ஆவியை பார்த்துக் கொள்வீங்க. நல்லா சுகம் தந்து என் வாழ்வில் நடத்துவீங்க. இயேசு நீங்க இரு. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆமா சோர்ந்து போவதில்லை. ஆமா, நீங்க உயர்த்துங்க ஆண்டவரை. அல்லேலூயா. சோர்ந்து சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. எனது லோன் எல்லாம் பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க எனது. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. எனது கடன் எல்லாம். சொல்லுங்க. இனி இயேசுவின் நாமத்தினால எங்க வாழ்க்கையில இந்த லோன் என்கிற பிரச்சனை இருக்காது, கடன் இருக்காது. இயேசுவின் நாமத்துல யாருக்கு முன்னாடி நாங்க கை நீட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க கடனே வாங்க மாட்டோம். சொல்லுங்க. இயேசு நீங்க இருக்கையில. உயர்த்துங்க ஆண்டவர். நாம நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நல்ல வாயில் அறிக்கை பண்ணுங்க, பார்த்துக் கொள்வீங்க. விசுவாச அறிக்கை இடுங்க. ஆமா, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம். சொல்லுவோமா? எனது ஆசையெல்லாம். நீங்கதானே. ஆமா, எனக்கு அழகெல்லாம். நீங்கதானே. ஆமே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. நாங்க சோர்ந்து போவதில்லை. பாதியில வீடு நிக்குதா? ஆண்டவர் பாத்துக்குருவார். சொல்லுங்க. நீங்க பாத்துக்குருவீங்க. இடம் வாங்கணும்னு ஆசையா இருக்கா? அவர் பாத்துக்குருவார். சொல்லுங்க. நீங்க பாத்துக்குருவீங்க ஆண்டவரை. சொல்லுங்க. வியாபாரத்துல நன்மை உண்டாகணும்னு நினைக்கிறீங்களா? என் வேலையை அவர் பாத்துக்குருவார். என் வியாபாரத்தை வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க பாத்துக்குருவீங்க ஆண்டவரை. நீங்க பாத்துக்குருவீங்கப்பா. நீங்க பாத்துக்கொள்ளுவீங்க. எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற கட்டுக்களை உடைக்கணுமா? அவர் பார்த்து கொள்வார். வீட்டுல இருக்கிற வியாதி மாறணுமா? ஏசப்பா நீங்க பாத்துக்கிறீங்க. சொல்லுங்க. என் வீட்டுல இருக்கிற வியாதிய நீங்க சுகமாக்குவீங்க. வீட்டுல இருக்கிற குடும்ப தடைகளை நீங்க மாற்றி போடுவீங்கப்பா. என்னென்ன பிரச்சனை இருக்க சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. என் வியாபாரத்தை உயர்த்துவீங்க, என் வேலையை உயர்த்துவீங்க, சரீரத்துல பலன் கொடுப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, இயேசு நீங்க இருக்கையில. ஆமா, இயேசு நீங்க இருக்கையில. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவ்வளவுதான்.
ஓஹோ எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நன்றி அப்பா. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எதிர்கால பயம் உங்களுக்கு வருதா? பிள்ளைகளை குறிச்ச பயம் வருதா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். சொல்லுங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அவர் இருக்காருல்ல, இயேசு இருக்கிறா, இயேசு இருக்கிறா. நான் சோர்ந்து போக மாட்டேன், பலப்படுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறா. சொல்லுங்க, தாயும் தகப்பனும் அவளதான் தாங்கியும் சுமை தாங்கி நீங்க தானே. ஆமா, உயர்த்துங்க உயர்த்துங்க. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவது இல்ல. ஓ அல்லேலூயா. நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க. ஆஹா, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஆகாரு பாலைவனத்துல அழுது கத்திக்கிட்டு இருக்கிறப்போ, புள்ள சாக போதுப்பான்னு சொல்லி அழுகிறப்போ, நேர ஆகாரு கிட்ட போய் ஒரு தேவதூதர் சொல்லுகிறாரு, நீ ஏன் அழுற? ஏசப்பா அவர் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஆகார பலப்படுத்தினார். பாருங்க, அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து இப்படிதான் சொல்றாரு. ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் நீங்க கலங்குறீங்க? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, ஏன் ஆண்டவரு? சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவா, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவா. ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்துவா. ஆமா, சமாதானக்காரனர் நீங்க தானே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமா, சமாதானக்காரனர். ஓகோ, இயேசு நீங்க இருக்கையில. ஆமா, நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, அப்படி ஆண்டவர். ஆமென், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உயர்த்துங்க, நன்றிப்பா. உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆமா, ஜீசஸ். அவளதான் நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசு ராஜா நன்றி. ஹல்லேலூயா. ஆமா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின். அவ்வளவுதான். உயர்த்துங்க, சொல்லுங்க அப்படியே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை. ஆமா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா, சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தையினால சொல்லுங்க, படகு நிறைய மீன். சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தையினால செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தையினால மரிச்சு போய் கிடந்து 4 நாள் நாரி போன சடலை எந்திரிச்சு உயிரோட வந்துச்சு. சொல்லுங்க, நீங்க சொன்ன ஒரே வார்த்தையினால சொல்லுங்க, குஷ்டம் மாறுச்சு. சொல்லுங்க, ஒரே வார்த்தையில
சொல்லுங்க, குருடன் பார்க்க ஆரம்பித்தாரு. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், அவ்வளவுதான். துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே. சொல்லுங்க அப்படியே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம். ஆமா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கண்ணை மூடிடுங்க, ஆண்டவரை துதிங்க. ஆமா ஏசப்பா, எதை கேட்கிறாங்களோ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தருளுகிற உங்க வல்லமையை இப்ப இவர்களுக்குள்ள அனுப்பி இவர்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சவுல ஆண்டவர் ராஜாவா தெரிந்தெடுக்கிறா. வேதம் சொல்லுது, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் எடுத்துட்டு வேற ஒரு இருதயத்தை வச்சாரா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நினைச்சா புது கண்ணை வைக்க முடியும், அவர் நினைச்சா புது காலை உருவாக்கி வைக்க முடியும், அவர் நினைச்சா புது கற்பத்தை உருவாக்கி வைக்க முடியும், அவர் நினைச்சா புது நாவை வைக்க முடியும், அவர் நினைச்சா என் காதை புதுசாக்க முடியும், அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். ஆண்டவர்கிட்ட சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில அந்த மாதிரி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொன்னா அது நடக்கும். சொல்லுங்க, நீங்க சொன்னா அது நடக்கும், நீங்க கட்டளை இட்டா அது நிற்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வாய் திறங்க, வாய் திறங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் எங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை சொன்னால் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. அற்புதங்களை வெளிப்படுத்துங்க, அற்புதங்களை வெளிப்படுத்துங்க, அற்புதங்களை வெளிப்படுத்துங்க, அற்புதங்களை செய்தருளுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. சுகம், விடுதலை, நன்மை, பெருக்கம் எங்க வாழ்க்கையில நடப்பதாக. பெருக்கம் நடக்கட்டும்பா, நன்மை நடக்கட்டும்பா, நன்மை நடக்கட்டும். பெருக்கங்கள் உண்டாவதாக, பெருக்கங்கள் உண்டாவதாக, சோர்வுகள் மாறுவதாக. இந்த நாள் வடிக்கிற கண்ணீர் இனி இவங்க கண்கள்ல அந்த ஆண்டவர் நிலைகளை குறித்த காரியங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, கண்ணீர் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எல்லாம் மாறட்டும். சத்தமா சொல்லுங்க, மாறி போயிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. சொல்லுங்க, எல்லாம் மாறிடுச்சு. சொல்லுங்க, என் நிலைமெல்லாம் மாறிடுச்சுங்க, என் துக்கெல்லாம் மாறி போச்சுங்க, மாறி போச்சு. வாயை திறந்து சொல்லுங்க, மாறிடுச்சு. அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டி சத்தம் ஆண்டவரை துதிங்க. எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, இயேசு கூட வந்தாரே. சொல்லுங்க, எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசு கூட வந்தாரே.
அவ்வளவுதான். அற்புதம் செய்தாரே. நோய்கள் பேய்கள் நீக்கிவிட்டாரே. சொல்லுங்க, நோய்கள் பேய்கள் நீக்கிவிட்டாரே. நொந்து போன தேற்றி விட்டாரே. எப்படியா? நொந்து போன உள்ளத்தை தேற்றி விட்டாரே. சொல்லுங்க அப்படியே, நோய்கள் பேய்கள். விசுவாச அறிக்கை தான், உங்க சத்தம் தான் உயரணுப்பா. சூப்பர், அவ்வளவுதான். நொந்து போன உள்ளத்தை தேற்றி விட்டார். இப்ப தேற்றார். ஆண்டவர் பிரசன்னம் இங்க இருக்குல்ல, ஆண்டவருடைய வல்லமை இங்க இருக்குல்ல. ஆமா, இயேசு வந்தாரே எல்லாவித அற்புதம் செய்தாரே. ஆமா, இயேசு கூட வந்தாரே. எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க சத்தமா, கைய வசதியே சொல்லுங்க. கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கி விட்டாரே. சத்தமா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்து விட்டாரே. என் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்து விட்டாரே. சொல்லுங்க, இயேசு கூட வந்தாரே. அவ்வளவுதான். எல்லாவித அற்புதம் செய்தாரே. அல்லேலூயா, இயேசு கூட வந்தாரே. ஆமா, எல்லாவித அற்புதம் செய்தாரே. சத்தமா சொல்லுங்க, வேதனை துன்பம் நீக்கி விட்டாரே. சமாதான சந்தோஷம் எனக்கு தந்தாரே. எப்படியா? வேதனை துன்பம் சமாதான சந்தோஷம் எனக்கு தந்தாரே. கைத்தட்டி சொல்லுவோம் ஆண்டவர்ட்ட, இயேசு கூட வந்தாரே எல்லாவித அற்புதம் செய்தாரே. இயேசு கூட வந்தாரே. எல்லாவித அற்புதம் செய்தாரே. ஆமா, தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. ஓ, தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. சொல்லுங்க, எடுத்த காரியத்தில், ஓ எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தான முறியடிப்பே. எதிரியான சாத்தான முறியடிப்பே. அவ்வளவுதான். இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வார். அவ்வளவுதான். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இங்க மட்டும் இல்லைங்க. சொல்லுங்க, என்னோட கூட. சொல்லுங்க, என் வீட்டுக்கும் வருவார். சொல்லுங்க, என்னோட கூட நான் வேலைக்கு போற இடத்துக்கு வருவா. சொல்லுங்க, பஸ்ல போனா வருவாரு. சொல்லுங்க, பைக்ல போனா வருவாரு. சொல்லுங்க, நான் எங்க நிக்கிறேனோ சொல்ல அங்கெல்லாம் அவர் இருப்பாரு. சொல்லுங்க, எனக்கு வேதனையை நீக்குவாரு. சொல்லுங்க, துன்பத்தை நீக்குவாரு. சமாதானம் தருவாரு. சந்தோஷத்தை தருவாரு. சொல்லுங்க, அதனால நான் களி கூர்ந்து பாடுறேன். சொல்லுங்க, அதனால நான் சந்தோஷமா வாய்களை திறந்து ஆண்டவரை நான் பாடுறேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஆமா, இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க, தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. ஓஹோ, தந்தானா தந்தன தந்தானா. ஆமென். தந்தானா தந்தன தந்தானா. அல்லேலூயா. போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் பிச்சை கேட்குறான்.
இவங்க சொல்றாங்க எங்கிட்ட காசு இல்லப்பா, இயேசு தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்ப இயேசுவின் நாமத்துல எந்திரிச்சு நடன்னு சொன்னா அவன் எழுந்திருச்சு என்ன செய்யறான்? நடக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் எழுந்தானா, குதிச்சானா, நடந்தானா, அப்புறம் ஓடுனானா, அப்புறம் குதிச்சானா. நீங்க இதை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். தேவனுடைய ஆலயமே என்ன செஞ்சிருக்கும்? ஆலயத்தை சுத்தி 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 என்ன செஞ்சிருப்பான்? அங்க இருக்கிற ஆலயத்துக்குள்ள ஓடி பார்த்திருப்பானா, உட்காந்து பார்த்திருப்பானா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த நிலை. அப்போ இயேசு அந்த இடத்துல வந்தா என்ன நடந்திருக்கும்? அற்புதம் நடந்துச்சா? அல்லேலூயா சொன்னான். அந்த அந்த கற்பனைகளை கூட அவனால நினைச்சு பார்க்க முடியாது. இப்படி ஒரு கால் எனக்கு பலப்படுமான்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது? அடுத்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்திருக்காது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசு கூட வந்தாரே, எல்லாவித அற்புதம் செய்தாரே. இயேசு கூட வந்தாரே, அல்லேலூயா. நீங்க எல்லாரும் போன வாரம் ஜெபம் பண்ணீங்க. ஒரு ஐயாவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை. டாக்டர் சொன்னாரு 1 மணி நேரம் தான், அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா. கரெக்டா 10 மணி 9:58 10 மணிக்கு அவங்க வந்து போனை கொடுத்தாங்க. கேட்டோம். ஓன்னு குடும்பமே அழுதுச்சு. நம்ம எல்லாரும் ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு ஜெபத்துக்கு ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க வீட்டுக்கெல்லாம் வேணாம், நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் பார்க்க போனோம், ஜெபம் பண்ணா நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க, நல்ல சுகத்தோட என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அவ சொல்லுங்களேன். இயேசு கூட வந்தாரே, எல்லாவித அற்புதம் செய்தாரே. அவ்வளவுதான். சொல்லுங்க. வேதனை துன்பம் நீக்கிடுவாரே, வேதனை சமாதான சந்தோஷம் நமக்கு தந்தாரே. அவ்வளவுதான். இயேசு கூட வந்தாரே, ஓ இயேசு கூட வந்தாரே. தந்தானா தந்தானா தந்தன தந்தானா, ஜீசஸ் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போறப்போ சொல்லுங்க, நான் தனியாளா போகல. சொல்லுங்க, நான் தனியா போகல. சொல்லுங்க, நான் தனியா போகல. சொல்லுங்க, என்னோட இயேசு வர்றாரு. சொல்லுங்க, என்னோட இயேசு வர்றாரு. சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? உள்ள போய்கிட்டே இருக்கிறப்ப அப்பா வாங்க. எப்படி சொல்லணும்? அப்பா வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு விசுவாசத்தோட உங்க அப்பா உங்களோட கூட வர்றாருங்கிறத நீங்க அவர்கிட்ட சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. வீட்டுக்குள்ள வந்தது பிறகு என்ன சொல்லணும்? அப்பா இன்னைக்குள்ள உட்காருங்க, அந்த நீங்கள சேர்ல உட்காருங்க. ஆமா, என்ன செய்யறேன், அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பைத்தியம் மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஆனா நம்ம பைத்தியம் இல்லை. சொல்லுங்களேன். பைத்தியம் மாதிரி தெரியும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு பைத்தியமா தெரியும். ஆனா நம்ம பைத்தியம் கிடையாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போறப்பவே நீங்க அப்படித்தான் ஒரு நினைப்போட நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல. நீ உயிரோட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொன்னார்ல. அப்போ ஆண்டவர் என் கூட தான் வர்றார். சொல்லுங்க. நல்ல பக்கத்தில் தான். சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா? சொல்லுங்க. அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? அக்கா நான் தனி ஆள் இல்லை. சொல்லுங்களேன். அண்ணன் நான் தனி ஆள் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க. சர்வ உலகத்தை படைச்சவரு. சொல்லுங்க. அவர் என் கூட இருக்கிறார். அது நல்ல ஒரு சந்தோஷமா தான். சொல்லுங்களேன். இயேசு வந்துட்டா எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. எனக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கூட வந்தாரே. அவ்வளவுதான். ஆமா. இயேசு கூட வந்தாரே.
எடுத்த காரியத்தில் எடுத்த காரியத்தில் ஆமா எதிரியான சாத்தான முறியடிப்பேன். நல்லா எதிரியான சாத்தான முறியடிப்பேன். சத்தமா இயேசு கூட வந்தாரே. ஆமா எல்லாவித அற்புதம் செய்தாரே. ஓ இயேசு கூட வந்தாரே. நன்றி அப்பா. எல்லாவித அற்புதம் செய்தாரே. கையை தட்டி தட்டி தந்தான தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. ஓ தந்தானா தந்தன தந்தானா. ஜீசஸ். தந்தானா தந்தன தந்தானா. ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு போன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு உங்க அப்பா. திடீர்னு நீங்க எதிர்பாராத விதத்துல உங்ககிட்ட நேரம் வந்து நின்றுட்டார். அப்பா தானே தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்பாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப இருக்கணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க யாரை கூட்டிட்டு போறீங்க? இந்த தந்தானா போடுறதுக்கு காரணம் வந்து பாட்டுக்காக இல்ல, அந்த சந்தோஷத்தின் களி கூறுதல்ல. என்ன செய்யணும்? எப்படி ஆடுவோம்? தந்தானா தந்தன தந்தா, அந்த மாதிரி அவங்க என்ன செய்யணும்? இந்த களி கூறுதல் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆமா என் கூட இருக்கிறாருங்க, வர்றாருங்க, அவர் என்னோட கூட இருக்கிறாருங்க அப்படிங்கிற அந்த மனமகிழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், இயேசு கூட வந்தாரே, எல்லாவித அற்புதம் செய்தாரே. இயேசு கூட வந்தாரே. ஆமென். எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க பாப்பா அப்படியே. தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன ஓ தந்தானா. ஜீசஸ். தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. சொல்லுங்க அப்படியே. கடன் தொல்லை கஷ்டங்க அவர் வந்துட்டா. இப்படி கண்ணீர்கள் எல்லாத்தையும் தொடச்சிடுவார். என் கண்ணீர்கள் எல்லாத்தையும். ஆமா இயேசு கூட வருவா. அவ்வளவு வந்தாரு. எல்லாவித அற்புதம் செய்தாரே. ஆஹா இயேசு கூட வந்தாரே. ஜீசஸ். எல்லாவித அற்புதம் செய்தாரே. அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம குடும்பத்தில் நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒரு சிஸ்டர் வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னால் லோன் கட்ட முடியல, சங்கத்துக்கு பணம் கட்ட முடியல, நிறைய குழப்ப நிலைகள் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டில் கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் அவங்களுக்காக அவங்களுடைய பேரை சொல்லி கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணோம். போன வாரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய கணவரை பார்த்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2500 3000 கிடைக்குது பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அப்போ நம்ம நினைச்சோம், நம்ம ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் உடனே என்ன செஞ்சிட்டார். போன வாரம் சொல்றாங்க லோன் கட்ட சங்கம் கட்ட எது கட்ட என்ன இல்லை, ஆமா முடியலைங்கிறாங்க. மறுவாரத்தில் ஆண்டவர் அந்த மாற்றத்தை என்ன செஞ்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அவர் வந்துட்டா வியாபாரம் மாறிடும். நீங்க எந்த அவர் வந்துட்டா நீங்க செய்யற வேலையும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும். நீங்க ஒரு 2 நாளையில விற்பனை செய்ய வேண்டியதை 2 மணி நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார். தேவகோட்டையில் ஒரு ஐயா இருக்கிறாரு, நான் பார்க்கல அவரை. சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போற ஐயா வாழைப்பழம் விற்கிறாங்களாம். எத்தனையோ பேர் தேவகோட்டையில் பழம் வச்சு விற்கிறாங்க. அவர் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு கொண்டுகிட்டு வருவாங்களாம் வாழைப்பழத்தை. 8:30 மணி 9 மணிக்கெலாம் ஒட்டு மொத்தமாக அவ்வளோ பெரிய பழத்தை விற்றுட்டு 2 மணி நேரத்தில் விற்றுட்டு வீட்டுக்கு போயிடுவாராம். அவர் வண்டியை தள்ளிட்டு போகிறப்போ ஒரு பழம் அந்த வண்டியில் என்ன செய்யாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு வந்தால் வியாபாரத்தில் என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் நடக்குமா? இயேசு வந்தால் கட்டுகிற வீடு சரச்சரன்னு எழுமி போய்கிட்டே இருக்குமா? இயேசு வந்தால் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பாரா? அதனால தான் நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இயேசு கூட வந்தாரே, எல்லாவித அற்புதமும் எனக்கு செஞ்சார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்த நிலைக்கு போயிடுவோமா? சொல்லுங்க அப்படியே. இயேசு கூட வந்தாரே, எல்லாவித அற்புதம் செய்தாரே.
ஆமா இயேசு கூட வந்தாரே. நன்றி அப்பா. எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க, நோய்கள் பேய்கள், ஆமா நோய்கள் பேய்கள் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஓ இயேசு, கூட வந்தாரே. ஆமா எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க, இயேசு எனக்குள் வந்தாரே. எல்லாவித அற்புதம் செய்தாரே. கைத்தட்டி பாடுங்க, தந்தானா தந்தன தந்தானா. தந்தானா தந்தன தந்தானா. ஓ தந்தானா தந்தன தந்தானா. ஆமென். தந்தானா தந்தன தந்தானா. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்ணுக்கெல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் முன்னாடி கண்களை மூடி சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. ஹalleluya ஜீசஸ். கலங்காதே கலங்காதே சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவ்வளவுதான், 2 வரிதான். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். முள்முடி எனக்காக, இரத்தமெல்லாம் எனக்காக. சொல்லுவோமா, முள்முடி இரத்தமெல்லாம் எனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு. நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எனக்கு தெரியுங்க, யாரையோ ஆண்டவர் தேற்றிக்கிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற சிலரை கலங்காதே. இருதயத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம். நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே. கலங்காதே. எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா நம்ம தேவனை ஆராதித்து இருக்கிறோம். உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டே இருக்கிறார். கையை உசத்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா.
வல்லமை இல்லவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எங்களோடு கூட நீர் இடைபடுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கை தட்டி கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா.